மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவாடு சொல்லி தாவீதுடைய அனுபவத்தை பார்த்தும், இந்த வரையிலும் கூட அதே சங்கீதம் முதல் வசனம் சொல்லப்படுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தெளிவாக தாவீது வாழ்க்கையிலே தேவனை குறித்து ஒரு விளக்கத்தை அறிந்து கொண்டபடியினாலே, தாவீது பெரிய குடும்பம் இருந்தது, ராயத்தை ஆளும்படியான மேன்மை இருந்தது, எல்லா விதமான உயர்வு இருந்த போதிலும் கூட தாவீது தேவனுடைய பலத்தையே சார்ந்திருக்க, தேவனுடைய பலத்தையே நம்பியிருக்கும்படியாக அவன் தன் வாழ்வை ஒப்புக் கொடுப்பதாக இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தர் என் கண்மலையும் என் தேவனும் என் இரட்சணிய கொம்பும் என் கோட்டையும், நான் நம்பியிருக்கிறவர் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் தேவனை குறித்து எல்லாவற்றிலும் உரிமை பாராட்டுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு உரிமையான உறவுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட தேவனைப் போல உரிமை உள்ளவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. அதை தெளிவாக தாவீது அறிந்தபடினாலே எல்லாவற்றிலும் தேவனையே நோக்கி பார்க்கிறான். அதுபோல் இந்த ஆண்டு முழுமையாக தேவனே நமக்கு பலனாயிருக்கு, தேவனே நமக்கு கோட்டையாயிருக்கு, தேவனே நமக்கு துருகமாயிருக்கு, தேவனே நமக்கு நம்பிக்கையாயிருக்கு. நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அந்த அனுபவத்தில் போகும்போது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி, ஆனாலும் அவரை சார்ந்திருக்கும் போது அவைகள் நம்மால் மேற்கொள்ள முடியும். அந்த அனுபவம் தான் தாவீது வாழ்க்கையில் இருந்தது. அதுபோல் இன்றைக்கும் கூட நாமும் அந்த அனுபவத்தில் செல்ல தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். என் வெல்லவின்ன நேரங்களில் கிருபை தந்தீரையா, என் வெல்லவின்ன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் வெலனாடி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் வெலனாடி எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, என் கண்மல்லையானவரே, என் காக்கும் தெய்வம் நீரே. தாவீது தேவனை பலனாய் கொடுத்தது போல நாமும் கூட அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு வாழ்ந்த தாவீதுக்கு நீ பலனாய் இருந்தது போல இன்றைக்கு வாழ்கிற எங்களுக்கும் நீரே பலனும், நீரே அரணும், நீரே கோட்டையும், நீரே கேடகமும், நீரே எங்கள் தஞ்சமாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டெல்லாம் நீரே எங்கள் பலனாயிருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறையா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.